அண்ட் ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டே. பட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தரமான கண்டோட தான் வந்தாங்க. நம்ம சாம்பராய் ப்ரோவும் ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹல்க் மாமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் மேன் கூட வந்துருக்காரு. அதே என்ன அப்புறம் ஹல்க் மாமா பண்ணாங்க, ஹல்க்கு கூப்பிட்டா அவர் வரல, அதுக்குள்ளே வேற ஒருத்தர் வந்துக்கிறாரு. சரிங்களா, ஃபஸ்ட் ரவுண்டு போயிட்டு செட் படி வாங்கணும், அது எதுக்கு அடி அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிளானை பண்ண போட்டோம். சரி பிளான் படி விளாட்லான்னு சொல்லி பண்ணால் அவர் கூடயே வடப்பாட்டாரு. கேட்டால் நான் ஹல்க்கு ஒரு குத்துனா பூமியை 2000ன்றாரு. சரி அதை பக்கம் அவர் போட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா சரி போயிடும் அப்படி சொல்லி நம்ம பிளான் போட்ட மாதிரியே போவோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்பனில் பண்ணால் இட்டாச்சி உச்சிகான்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க. அவரை யாரோ பண்ண ஒரு அது என்னதுங்க, அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்களா. அதாவது பண்ணால் நம்ம 4 ரவுண்ட் அடித்தா தான் அதை வந்து அவரை பண்ண காப்பாற்ற முடியும். அவர் பண்ண இங்கே தான் இருப்பார், வீட்டுக்குள்ளே பண்ண இருப்பார். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் எப்படி போட்டு ஒரு 1v3 போட்டுருவேன். அந்த ஒரு கில்லை நான் ரிவே பண்ணி விட்டுருக்கணுமோன்னு நினச்சேன். சரி விடுங்க. சரி சாமராய் பண்டையே பண்ணாடி தூக்கி விட்டேன். அவர் பண்ண என்ன பண்ணிக்கிறாருன்னு அந்த ஒரு கில் தான் அவர் எடுத்தாரான். சரி ஓகே அடிச்சு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து அடிப்போம். சரி உச்சியா அடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உச்சிக்காவை. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சோட தெரியான சம்பவம் பண்ண ஆயிரும். அதோட இப்போ கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பண்ணால் மேலே ஏறி இருப்பார், ஹல்க்கு பண்ணால் மேலே ஏறி கண்டார், கீழே வந்து அடிக்க மாட்டார். அப்போ அவர் அந்த பக்கம் போவாங்க. திடீர்னு பார்த்தோன்னா எங்கேருந்தோ வந்தார். ஒரே ஒரு அடி தான் டொம்புன்னு மண்டையில் குறைச்சி எப்படின்னே தெரில. ஐயோ மேட்ச்சு தோற்றுருவோன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம ஸ்பைடர் மேன் தான் பண்ணால் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். எனிமிலாம் சப்பமேட்ரு ப்ரோ அடிச்சிடும் ஈஸி தான் ப்ரோ இருந்தார். அவருக்கு தான் ஒழிச்சு அம்மத்தில் போட்டு விட்டாரு. ஆனால் அவரோட சொன்னாருக்கு அதனடா படக்கூடாத இடத்துல போட்டு விட்டாரு ப்ரோ. கிட்டே காப்பாற்றுங்க ப்ரோ கத்திருக்கிறாரு அவர். அதேமாதிரி அங்கே ஒருத்தர் காலி, இங்கே பண்ணால் இவர் ஹெல்க் இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அது எனக்கு கூட போட முடியாது, காப்பாற்றுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ப்ரோ அதெல்லாம் காப்பாற்ற முடியாது ஐயோ அப்படின்ட்டா படுத்துட்டாரு டக்குனு இழப்பாவி. ப்ரோ போய் அடியே ப்ரோ. ஐயோ வந்துட்டான்டா டே. அவனே கம்முன்னு போனால் இவரே கூட்டு சூப்பராக இருக்கு. அதாவது இவர் பேர் என்ன பண்ணாக்கா கிசாமே கைஸ். என்ன ப்ரோ பார்க்க அப்படி தெரியலேன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி தான், அதாவது கிசாமே தான் அது. ஏன்னா இட்டாச்சி கூடயே இருக்கிறாருல்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது என்னன்றது அது இப்போ மறந்துச்சுக்கு இது கொடுக்காதுக்குள்ள ஃப்ளோவில். அதுக்கப்புறம் பண்ணால் ஒரு 8 ரவுண்டு எல்லாருமே போயிட்டு பண்ணால் செத்துட்டோம் கைஸ். அப்புறம் நம்ம அழுக்கு பண்ணால் சரியான போயிடுச்சு. என்ன பண்ணார் மட்டும் பாருங்களேன், கீழே இருக்கிற அந்த அவனை மட்டும் அடிச்சிருந்தோம் பண்ணாக்கா ஈஸியாகவே போட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஈஸியாக அடிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ரிஸ்க் எடுக்கிற பாரு, அதான் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்க மாட்டேட்டாரு. சரி ஓகே அப்படின்னு பார்த்தாக்க ப்ரோ நான் 1v4 பண்ணுறேன்றாரு. ஆல்ரெடி எவ்வளோ அடிஸ்டாண்டா அவட ஸ்பைடர் பேடு கூட படம் சாட்டை போட்டுட்ருக்காரு. என்னடா பண்ணுறீங்கடா அவன் படம் சேர்த்துட்டா. அதுக்கப்புறம் இவர் பார்த்தா ஸ்கோப் போட்டு அடிக்கிறாரு. ஓ மை காட் அடிச்சிட்டா இருக்க. ஐயோ இட்டாச்சி மட்டும் தான் அப்புறம் அடிச்சிருக்கிறோம் அவ்வளோதான். இப்படி போட்டு பண்ணால் சரியான மேட்ச் கைஸ். ஆனால் இவர் எப்போவுமே வழி தெரியாதான் பண்ணாரு. ஆக்சுவலி இப்போ 1v4 பண்ணியிருக்கணும். ஒரு கில்லி அவரோட எடுத்துடுறானுங்க. இப்படி பண்ணால் 2 வாட்டி படாடி இவருக்கும் வரணும் எனக்கும் வரணும். பட்டு அதை ஏசிடுறது வரவே இல்லை எங்களுக்கு கடைசி வரைக்கும். அப்புறம் நம்ம மண்ணாக்கி செம்மையை போட்டாருங்க. அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. என்ன அப்புறம் பண்ணாக்கா ஹல்கி கோவம் வந்துச்சு. இப்பொழுது கையில் இந்த எக்ஸாமேட்டை எடுத்து ஒரே அடி தாங்க. பாருங்களேன் என்ன அடி தெரியுமா கைஸ், அந்த மாதிரி அடி கைஸ். ஸோ நம்ம தான் கமெண்ட்ரி வேறு கொடுத்துருப்போம் மேட்ச்சில். அப்புறம் நம்மளாம் தோற்றதுக்கம்மா எல்லாத்தையும் ஸ்பெக்கில் பண்ண பார்த்து கமெண்ட்ரி கொடுத்துக்கிறது வேறு என்ன வேலை இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டே டெத்தாரடே. சரி ஓகே அக்காந்துட்டு இங்கே போட ஸ்பைடர் பேடுக்க போட மேட்ச்சு கலாச்சதாலும் வச்சு கோவம் வந்துடுச்சு. பழகு ஏறி ஒரு ஒட்டை போட்டார். அடி இவரை அடிச்சிட்டாரு. ஐயோ இவருக்கு பாருங்க, இவருக்கு கம்பத்தில் சப்போர்ட் விட்டாருங்க. எல்லாம் கத்திட்டு இருக்காருங்க. படக்கூடாத இடத்துல படுத்துட்டு இவர்களே யாரும் சொல்லுக்கூடாது. அவரே கண்ட்ரோலில் இல்லை ப்ரோ நாங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். பட்டாதான் புரியும் டட்டுறாரு. மறுபடியும் கிஸ்ஸாவேவோ அவரு தான் இருக்கார். என்ன பண்ண பொறுத்து இல்லை, மறுபடியும் 1v3 பண்ணுவாரா பாட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு போது ஒரு குளோவில் போட்டு ஏறி வந்தார். நானும் அவரை ஸ்பெக்கில் பார்த்தா எப்போ அடிச்சாருன்னு தெரியல. பார்த்தா உச்சியாக அடிச்சுட்டுக்கிறாருங்க. எனக்கு சரியான ஷாக்கு, எப்போண்டா அடிச்சேன்னு. அடுத்து நல்லா சொல்லிட்டுங்க எனக்கு சாமி மட்டும் தான் ப்ரோ அடிச்சிருக்கிறாரு. அவர் ஓகே பாய் டிகே அப்படின்னு போட்டார். ஆனால் பாய் டே எவ்வளோ பெரிய அசால்ட்டாக போட்டார். பாருங்க அல்கி கோவம் வந்துடுச்சாங்க பார்த்தீங்களே. கல் பின்னாடி மறைச்சிட்டு இருந்தார் தெரியுமா அந்த கிரைனாட்டை. அவருக்கு அங்கேருந்தே கோவம் வந்துச்சாப்பா. கைஸ் நீங்கள் இந்த ஒரு இடத்துல இப்போ நீங்கள் பார்க்க போகிறதா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு கைஸ். மொத்த டீமும் நம்ம மடங்கி பிறகு அசம்பிள் ஆகிட்டோம். என்ன நடக்க போதுன்னு மட்டும் பாருங்களேன். இட்டாச்சியோட ஸ்குவாடு மொத்தமாக ஏறுவானுங்க. இங்கே பாருங்களேன், அதாவது எத்தனை செகண்டு ஏசின்னு சொல்கிறது தெரியல, இல்லை டீம் வைப் அவுட்டான்னு தெரியல. இங்கே பாருங்களேன் இப்படி தாங்க வருவேன். வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்காது, அவ்வளோதான் 4 பேருமே காலி எப்படின்னே தெரியல. இல்லையா சரி அடிச்சாங்க. ஐயோ இட்டாச்சி அடிச்சு நாங்கள் தான் இட்டாச்சியை காப்பாற்றிக்கிறோம்.